ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ். ஓகேவா? இந்த ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸை பற்றி ஒரு 5 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட அஜெண்டா என்ன அப்படின்னா, வாட் இஸ் த ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியணும். ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட். ஓகேங்களா? டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, அதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஒய் ரிக்வயர்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நிறையா டூல்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணும், அதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து குரோ ஆப், அதனுடைய பேசிக்ஸ் பார்ப்போம். அப்புறம் ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணுறது எப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ டோட்டலாக வந்து 5 டாப்பிக்கை வந்து இந்த வீடியோ வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நோட் பண்ணி வைங்க. ஸோ ஃபர்தராக டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்தர் வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவி போகலாம். சாரி, ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ். ஸோ டாப் லெவலில் தான் பேச போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸை வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை பற்றி இப்போ இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த ஸ்டாக் மார்க்கெட் ஆர் வாட் இஸ் த ஷேர் மார்க்கெட், வாட் இஸ் த டிமேட் அக்கௌண்ட் அண்ட் வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் திஸ் அக்கௌண்ட், ஒய் ரிக்வயர்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். கரெக்ட்? ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒய் த குரோ ஆப் அண்ட் இட்ஸ் பேசிக்ஸ், ஸ்டாக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸிங் த குரோ ஆப். ஸோ டோட்டலாக வந்து 5 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக நம்ம டாப் லெவலில் இன்றைக்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் என்ற டாபிக் கீழே நம்ம பார்ப்போம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக தெரியணும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு மார்க்கெட் போனீங்க அப்படின்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். வெஜிடபிள் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இருக்கும், மட்டன் இருக்கும், க்ரோசரிஸ் இருக்கும், செப்பல் ஸ்டோர் இருக்கும், அப்புறம் ஜுவல்லரி ஸ்டோர் இருக்கும். அந்த மாதிரி மெனி. ஓகே, ஒரு மார்க்கெட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டார், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்கும். ஒரே மாதிரியான கம்பெனி இருக்காது. கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ இந்தியன் உடைய ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4000 கம்பெனி இருக்குது. ஓவராலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து 4000 கம்பெனி இருக்குது. கரெக்டுங்களா? அந்த 4000 கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைலு, ஐடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, எஃப்எம்சிஜின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் பேங்கிங்கு, ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய செக்டர் வைஸ் இந்தியாவில் கம்பெனிஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அதில் வந்து நம்ம வந்து எல்லா செக்டர்லேயுமே டைவர்சிஃபை பண்ணி வைக்கணும். ஒரே செக்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எந்த செக்டர்லாம் வந்து டாப்பாக இருக்கோ அந்த செக்டர்லேயுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும், டைவர்சிஃபை பண்ணி பிரித்து பணத்தை போடணும். இப்போ 100 ரூபா இருக்குது அப்படின்னா 100 ரூபாய் கொண்ட ஆட்டோமொபைல் அசோக் லேலண்ட் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? 100 ரூபா இருக்குது அப்படின்னா 10 ரூபா அசோக் லேலண்டில் வாங்கணும், 10 ரூபா பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வாங்கணும், 10 ரூபா பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி இன்ஃபோசிஸில் வாங்கணும், இன்னும் 10 ரூபா பார்த்தீங்கன்னா நோக்கியா இந்தியா பிரைவேட் லிமிடெட் வாங்கணும், இன்னும் 10 ரூபா இருந்ததுன்னா ஹூண்டாய் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 100 ரூபா பணத்தை என்ன பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிரித்து ஒரு 5 கம்பெனியோ இல்லை ஒரு 3 கம்பெனியோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் 5 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணும்போது 5 கம்பெனியுமே உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 3 கம்பெனி வந்து எக்ஸ்ட்ரானரியாக ப்ராஃபிட் தரும், ஒரு 2 கம்பெனி வந்து நார்மல் ப்ராஃபிட் தரும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜோனில் இருப்பீங்க. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 100 ரூபாய் கொண்டு ஒரே கம்பெனியில் போட்டிங்க, அந்த கம்பெனி வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், 100 ரூபா டவுன் ஆகும். ஸோ இதுதான் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒரு மார்க்கெட்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மார்க்கெட்டை கம்பேர் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கெட்டில் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பங்கு சந்தையிலையுமே என்ன இருக்கும், டிஃப்ரெண்டான செக்டார்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஸ்டாக்ன்றது என்ன அப்படின்னா, ஸ்டாக்ன்றது வந்து கம்பெனி. ஓகேவா? இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 4000 கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4000 கம்பெனி நம்ம வாங்க முடியாது. கரெக்டுங்களா? அதில் எந்த கம்பெனி பெஸ்ட்டோ அந்த கம்பெனி நம்ம அனலைஸ் பண்ணி
அந்த கம்பெனி நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூ. 200 இருக்குது, அந்த கம்பெனியோட ஷேர் வந்து ரூ. 100 இருக்குது அப்படின்னா 2 ஷேர் வாங்கலாம். கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல கம்பெனியை பார்த்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறது தான் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு 100 crore கம்பெனி, அதாவது 100 crore ஒர்த் உள்ள ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ ரூ. 10ங்கிற ஃபேஸ் வேல்யூ வச்சு டிவைட் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ ஷேர் கிடைக்கும்? 10 crore ஷேர் இருக்கும். 100 crore கம்பெனியில் 10 டிவைட் பண்ணும்போது எவ்வளோ இருக்குது? 10 crore ஷேர்ஸ் இருக்கும். இந்த 10 crore ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? அதாவது பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் பப்ளிக் லிஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? யார் வேணாலும் அமௌண்ட் இருக்கிறவங்க யார் வேணாலும் அந்த கம்பெனியை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் வாங்கலாம், பை பண்ணலாம். பைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, செல்லுனா அந்த கம்பெனி வந்து நீங்கள் வாங்கி வச்ச கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது, நான் செல் பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணுறது. ஸோ பையும் செல்லும் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? 10 crore ஷேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனியோட ஈக்விட்டியை ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சு டிவைட் பண்ணி ஷேர்ஸாக பிரிப்பாங்க. ஓகேவா? ஸ்டாக்ன்றது கம்பெனி, மார்க்கெட்டுன்றது வந்து சந்தை, அதாவது வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு இடம் மார்க்கெட். ஓகேவா? அது என்ன வர்த்தகம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பை பண்ணுறது, செல் பண்ணுறது, இதுதான் மெயின். ஓகேவா? ஒரு கம்பெனியில் உள்ள ஷேரை வந்து நீங்கள் வாங்குறது, நீங்கள் வாங்கி வச்சுருந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் கொடுக்கும்போது அந்த கம்பெனி ஷேரை வந்து செல் பண்ணுறது, இதுதான் வர்த்தகம். எவ்ரிடே வந்து வர்த்தகம் நடக்கும். இந்த நம்ம இந்தியாவில் உள்ள ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9:15 3:30 வரைக்கும் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த டைமுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் லாகின் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம், சேல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. இண்டெக்ஸ்னு சொல்லலாம், இண்டிசஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதில் கூட டாப் இண்டிசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி, அந்த மாதிரி நிறையா இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் என்னென்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா ஸ்டாக்குன்றது என்ன, கம்பெனி, அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஷேரோட ப்ரைஸ் வேல்யூ தான் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? அப்புறம் ஷேர்ன்றது என்ன மீனிங்கு? அந்த கம்பெனியோட ஈக்விட்டியை டிவைட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணுறது, ஷேரை பிரிக்கிறது. அப்போ தான் என்ன ஆகும்? நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. நிறைய பேர் வந்து வாங்குறதுனால என்ன ஆகும்? அந்த கம்பெனியோட ஃபண்டு வந்து ரைஸ் ஆகும். இப்போ ஒரு கம்பெனி வந்து 100 crore கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பிரிச்சுட்டு அந்த 10 crore ஷேரை வந்து 100 போட்டு விற்றா எவ்வளோ கிடைக்கும்? இது அப்படியே ட்ரிபிளாக கிடைக்கும்ல. அப்போ எல்லோரும் வாங்கும்போது என்ன ஆகும்? இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு வந்து ஃபண்டு வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ அந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணலாம்? அந்த கம்பெனி வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம், வேர்ல்டு வைடு இந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அப்புறம் நியூ ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ மெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரைவேட்டாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கட்டும், எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிஸ்ட் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸை வந்து டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டாக்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஷேர்னா என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன, அப்புறம் டாப் லெவலில் இந்தியாவில் கூட இண்டெக்ஸ். இதுதான் நீங்கள் இந்த ஸ்லைடை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து டிமேட் அக்கௌண்ட். இப்போ எப்படி உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, பணத்தை டெபாசிட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியை வந்து வாங்கணும், விற்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வேணும். அதுக்கு பேர் தான் டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் நத்திங் பட் டிமெட்டீரியலைசேஷன் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அது என்னங்க டிமெட்டீரியலைசேஷன் அக்கௌண்ட் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய ஷேர்ஸு, பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்சூரன்ஸு, ETF எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா அது இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டாக் விற்றாலும் அதுலேருந்து தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பேங்க் அக்கௌண்ட்னு நினச்சிக்கோங்களேன். இந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து மேண்டட்டரி டு ஸ்டார்ட் ஸ்டாக் மார்க்கெட். ஓகேவா? இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து மெனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பேங்க்கில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதாவது இந்த ப்ரோக்கரேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய செபி, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணது தான். செபி அப்ரூவ் பண்ண ப்ரோக்கரேஜ் இருக்காங்க. க்ரோ, ஏஞ்சல் ஒன்று, அலைஸ் ப்ளூ, எக்ஸட்ரா. ஓகே, மெனி ஆர் அவைலபிள். ஓகே, ஸோ இந்த டாப் 3 நான் இங்கே கொடுத்துருக்கேன் பேஸ்ட் ஆன் மை நாலேஜ். ஓகேவா? அண்ட் ஃபைண்ட் த ஃப்ளோ க்ரோ டிமேட் அக்கௌண்ட் ப்ரொஃபைல். இது வந்து ஒரு ப்ரொஃபைல் நான் காமிச்சிருக்கேன் இங்கே. நீங்கள் க்ரோவில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு க்ரோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள்.
லேட்டரா வந்து நம்ம அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒன்றும் அர்ஜென்ட். ஜஸ்ட் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறதுக்காக அப்படின்னா, நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே உங்கள் ப்ரொஃபைல் போட்டோ வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே உங்கள் நேம் வந்துடும். அப்புறம் உங்கள் பேன் கார்டு, அப்போ டேட் ஆஃப் பர்த், ஜென்டர், மேரிடு, ஸோ இனி கிளைண்ட் கோடு வரும். அப்புறம் இதுதான் டிமேட் அக்கௌண்ட் நம்பர். இங்கே ஒரு 12 டிஜிட் நம்பர் வரும்னு நினைக்கிறேன். 12 டிஜிட் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த டிமேட் அக்கௌண்ட் நம்பர் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆகும். அதுதான் டிமேட் அக்கௌண்ட் நம்பர். அதில் தான் உங்களுக்கு தேவையான நீங்கள் வாங்கின பாண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்படி தான் இருக்கும். ஒரு க்ரோவில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் டிமேட்னா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதோட யூசேஜ் பார்த்துட்டீங்க. வி கேன் கோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன அப்படின்னா, ஒய் ரிக்வயர்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட்டுங்க. ஓகேவா? சேவிங்கை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஃபஸ்ட் மாதம் சம்பளம் வாங்கி அம்மாட்ட கொடுத்துருப்பீங்க. அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பைசைக்கிள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து காசை வேஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, காசை சேர்த்து வைக்கிறவங்க இருக்காங்க. காசை சேர்த்து வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பணம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் அது வந்து க்ரோத் ஆகாது. அது என்னங்க க்ரோத் ஆகுறது அப்படின்னா, நீங்கள் 100 வாங்கி வச்சு ஏர்ன் பண்ணீங்க. அந்த 100 50 நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டீங்க. 50 கொண்டு பேங்க்கில் போட்டு வச்சுருக்கீங்க வச்சுங்களா, அது அப்படியே தான் இருக்கும். எப்படி போட்டால் கம்மியாக கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட். அப்போது என்ன ஆகணும், அந்த 50 அடுத்த வருஷம் வந்து 60 மாறணும், அதுக்கடுத்த வருஷம் 70 மாறணும். ஸோ என்ன ஆகணும், உங்கள் 50 வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து வெல்த் கிரியேஷன் சொல்லுவாங்க. அப்போது உங்கள் பணத்தை, நீங்கள் ஏர்ன் பண்ண பணத்தை சேவிங் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டனோ, அதே போல் தான் அந்த பணத்தை என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம், ஒரு ஏதோ ஒரு டூல். இங்கே பாருங்கள், 5 டிஃப்ரெண்ட் ஐடியா கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். அதில் என்ன மோர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது பாருங்கள். ஹை ரிஸ்க் இருக்குது இல்லைன்னு சொல்லுவார். ரிஸ்க் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். மோர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது பாருங்கள். மோர் ரிட்டர்ன்ஸ்ன்றது என்ன, எவ்வளோ உங்களால் வந்து வரையறுக்கவே முடியாது. ஓகேங்களா? 100% கிடைக்கும், 200% கிடைக்கும், 1000% கிடைக்கும். ஸோ ஹியூஜ் ரிட்டர்ன் வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன, இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி ஒரு 8 லட்சம் 30 லட்ச ரூபாய்க்கு லேண்ட் வாங்கியிருப்பீங்க. கரெக்டுங்களா? அது பார்த்தீங்கன்னா இயர் ஆக 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 இன்றைக்கி நாங்கள் டபுள் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ என்ன, அது டீசெண்டான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? வித் மாடரேட் ரிஸ்க். அது என்னங்க மாடரேட் ரிஸ்க்னா, ரிஸ்க் கம்மின்னு சொல்ல வரேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து லேண்ட் வேல்யூ குறைஞ்சிடாது. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு இன்வெஸ்ட் பண்ணால் அவங்க கேரண்டி ரிட்டர்னு, லோ ரிட்டர்ன் தான், லோ ரிஸ்க். கரெக்டுங்களா? கோல்டு. அதுக்கப்புறம் என்ன, கம்பெனி பாண்ட்ஸில் வாங்கலாம். அது என்ன கம்பெனி பாண்ட்ஸ்னா, எல்லா கம்பெனியுமே என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த கம்பெனியோட ஒர்த்துக்கு தகுந்த மாதிரி. அந்த பாண்டை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அந்த பாண்டு வந்து அந்த கம்பெனி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்க என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்களோ அந்த ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு மாடரேட்டன் ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி ரிஸ்க்குமே மாடரேட் ரிஸ்க் தான். ஓகே, கம்பெனியோட பாண்ட்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, பேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸடு டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட். இதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரியல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த எஃப்டி ஆர்டின்னு சொல்லுவோம். இதில் வந்து லோ ரிட்டர்னு, லோ ரிஸ்க். ஓகேங்களா? இந்த ரிட்டர்னை நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் 100 ரூபாய் எப்படி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன கொடுக்குறாங்க, 6% பெர் இயருக்கு கொடுக்குறாங்க. அப்போ 100 ரூபா போட்டு 106 ரூபா அடுத்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 106 ரூபா மணி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. அது என்னங்க மணி இன்ஃப்ளேஷன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் 100 ரூபா எடுத்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க. ஓகேங்களா? வித் ஜிஎஸ்டி எல்லாத்தையுமே சேர்த்து 100 ரூபா இருந்தால் போதும் உங்களுக்கு. இதே 100 ரூபா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் போனீங்கன்னா பத்தாது அதே திங்ஸ் வாங்குறதுக்கு. ஏன் அப்படின்னா, அதனுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும், மெனி ரீசன். ஸோ அதுக்கு பேர் வந்து மணி இன்ஃப்ளேஷன். உங்கள் மணி என்ன ஆகுது, பணம் வீக்கம். நம்ம இந்தியாவில் வந்து 6 to 7% எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, 100 ரூபா இருக்கிறது 107 ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் அந்த பொருளை வாங்கலாம். அப்போது நீங்கள் பேங்க்கில் 100 ரூபா போட்டு 106 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பை பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, 107 ரூபா தேவை. அப்போ 1 ரூபா வந்து உங்கள் பாக்கெட்லேருந்து கொடுக்குறீங்க. கரெக்டாக? அப்போ அந்த 1 ரூபான்றது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கேயுமே சேவ் பண்ணல, ஏர்ன் பண்ணலை. ஆனால் 1 ரூபா எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு வெல்த் வந்து ப்ராப்பராக க்ரியேட் ஆகலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சேவிங், ஓகேவா, ஏர்ன் பண்ணுறோம், எப்படியோ சேவ் பண்ணுறோம். அந்த சேவ் பண்ணதை வந்து இந்த மாதிரி எஃப்டியில் போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது என்னங்க மொத்தத்தையும் போடலாமான்னு கேட்டிங்க, இல்லை. இப்போ 100 ரூபா இருக்குன்னா 80 ரூபா ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க, 10 ரூபாய் எப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணுறது வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி, எப்போ தேவைப்படும்போது உடனே வாங்கிக்கலாம். நீங்கள் இது ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் உடனே விற்று எடுத்துக்கலாம். இன்றைக்கி விற்றீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பணத்தை எடுத்துக்கலாம். பட் அந்த டைமிங்கில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தால் நீங்கள் விற்கலாம், லாஸில் இருந்தால் நமக்கு தான் லாஸ். அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ 100 ரூபா உங்களால் சேவ் பண்ண முடியுது அப்படின்னா 80 ரூபா 90 ரூபா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு 10 ரூபா வந்து நம்ம எப்படி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு 2 ரூபா கோல்டில் போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி. ஸோ டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம் அப்படின்னா,
நீங்கள் சேவ் பண்ணுற மணி உங்களுக்கு வந்து பெரிய வெல்த்தை கொடுக்கணும், நல்ல ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் முடியும். 30-32 ஏஜ்ன்றது வந்து கண்டிப்பாக வெரி யங் ஏஜ். நம்மளால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண செபி ரெகுலேட் பண்ணக்கூடிய, ஆர்பி ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அப்ரூவ்டு ஸ்டாக் மார்க்கெட். அந்த கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செபி வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் அப்ரூவே கொடுப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல கம்பெனியை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எந்த பயமும் தேவையில்லை. அதே மாதிரி ப்ரோக்கரிங்கை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த க்ரோ ஆப்பு இதெல்லாம் இருக்குது, க்ரோ, ஆன்சல் ஒன் ட்ரேட், அந்த க்ரோன்றது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அந்த க்ரோவெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை, ஆல்ரெடி வந்து செபி ரெகுலேட் பண்ணது தான். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பயப்பட தேவையில்ல. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நமக்கு அதிகமான ரிட்டர்ன் வேணும். ஓகேங்களா? அது என்னங்க அதிகமான ரிட்டர்ன், பேராசைப்படுறீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ நான் பேராசைப்படலை, சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், நான் ஏர்ன் பண்ண மணியை சேவ் பண்ணுறேன். அந்த சேவ் பண்ண மணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னுடைய ஃபியூச்சருக்கு வந்து அந்த பணம் வந்து என்னுடைய கண்ட்ரி, அதாவது இந்தியாவோட மணி இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்தை விட அதிகமாக எனக்கு வேணும். அப்போ தான் என்னால் என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். நான் அப்படியே என் பேங்க்லையும் உண்டியல்லையும் இல்லை சூட்கேஸ்லையும் என் பணத்தை போட்டு வச்சுருந்தா என்ன ஆகும், அந்த பணம் அப்படியே தான் இருக்கும். நான் 20,000 ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுருந்தேங்க படிப்புக்காக. எனக்கும் எனக்கும் உங்களுக்கும் அந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லை. அப்போ என்னாச்சு, அந்த 5 வருஷமா அந்த 20,000ன்றது வந்து 22,000 23,000 மாறி இருந்துச்சு. அதே 20,000 நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது பல லட்சமாக மாறி இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன், நீங்கள் சேவிங் பண்ணுறது வந்து நல்லது தான், பட் அது உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ணாது, உங்களுக்கு பெனிஃபிட்டாக கொடுக்காது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றதான் இந்த ஸ்லைடில் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மை சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்வேஸ் ஷுட் டைவர்ஸ்பை. அதானங்க டைவர்ஸ்பை அப்படின்னா, இப்போ 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 கொண்டு ஒரே கம்பெனி வாங்கக்கூடாது. அதாவது 100 இருக்குது, அசோக் லைலண்ட் நல்ல கம்பெனி, ஹூண்டாய் நல்ல கம்பெனி, ஆப்பிள் நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை எல்லாத்தையும் அதில் கொண்டு போடக்கூடாது, கரெக்டுங்களா? நம்ம அதை என்ன பண்ணணும், கொஞ்சமாக பிரித்து நம்ம போடணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹூண்டாயில் ஒரு 10 ரூபா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு 10 ரூபா, எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு 10 ரூபா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் ஒரு 10 ரூபா, நோக்கியாவில் ஒரு 10 ரூபா, அந்த மாதிரி ஒரு 100 ரூபாய் என்ன பண்ணலாம், ஒரு 10 கம்பெனியில் 10 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கம்பெனி நமக்கு லாஸ் ஆனாலும் மிச்சம் இருக்க கம்பெனி ப்ராஃபிட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ஓவராலாக ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். அதனால் நம்ம மணி என்ன பண்ணணும், ஒரே பேங்க் ஒரே ஸ்டாக்கில் ஒரே கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, டைவர்சிஃபை பண்ணணும். அதை நான் இங்கே சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். டவுட் இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நோட் பண்ணி வைங்க. ஸோ இப்போ வந்து ஏன் க்ரோ அப் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. எனக்கு ஈஸியாக கம்பெனியை இங்கே சர்ச் பண்ண முடியுது, ஈஸியாக என்னால் ஆட் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்குது எனக்கு. அதேமாதிரி ஃபீஸ் கம்மி. நீங்கள் க்ரோவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸ் கிடையாது. டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த மெயின்டைன் சார்ஜஸ் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டு 0. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து நில் ஃபீ தான், சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஒன்லி நம்ம ஸ்டாக்கை வாங்கி விற்கும்போது மட்டுமே ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, கம்மி தாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபீயை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஈஸி யூசேஜ், தட்ஸ் வை ஐம் யூஸிங் க்ரோ ஆப். ஓகேவா? இந்த க்ரோ ஆப்பை நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இங்கே உங்கள் ப்ரொஃபைல் வந்துடும். இது வந்து வேலெட்டு. ஸோ இந்த வேலெட்டில் வந்து நீங்கள் மணியை வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம், பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இது வந்து நோட்டிஃபிகேஷன் ஏதாவது நீங்கள் அலர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்துட்டுருக்கோம். அப்போ இதை வந்து எதாவது ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம், ஏதாவது வாட்ச் லிஸ்ட் மாதிரி ஸ்டாக். ஸோ ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ப்ளோர் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்போ இண்டெக்ஸ் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம சென்செக்ஸ், நிஃப்டி. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இண்டெக்ஸஸோட லிஸ்டிங் வந்துடும். அதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண பார்க்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். எப்போ இந்த நெகட்டிவில் இருக்குன்னா அந்த இண்டெக்ஸ் நெகட்டிவாக இருக்குன்னு, அதாவது அந்த செக்டார் வந்து கம்மியாக இருக்கு, டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். அதேமாதிரி இங்கே பாருங்கள், ஸ்டாக்ஸ் மோஸ்ட் பாட் ஆன் க்ரோன்னு போட்டிருங்க பாருங்கள். எல்லா ஸ்டாக், அதாவது மோஸ்ட் பாட்னா நிறைய பேர் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இன்னைக்கு, அந்த மாதிரி. ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே நீங்கள், நான் இங்கே பாருங்கள் லாங் டேர்ம் மல்டி பேக்குன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் நேமில் இல்லை ஏதோ ஒரு பேசிஸ் நேமில் நீங்கள் ஒரு வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கு கீழே நீங்கள் கம்பெனிஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், டேரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு தடையும் போய்ட்டு சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக அந்த வாட்ச் லிஸ்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா, இந்த டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த 11 கம்பெனி காட்டும். அந்த 11 கம்பெனியுமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாட்ச் லிஸ்ட்டு.
வாட்ச் லிஸ்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க, லிஸ்ட் ஆஃப் கம்பெனியை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறீங்க ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற டேப்பை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக்ஸில் போனீங்கன்னா ஹோல்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபர்தர் ஸ்லைடில் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்லைடில் பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் எனேபிள் ஆகிருக்கு. ஸ்டாக்ஸ் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் ஹோல்டிங்ஸ் இருக்கா. நான் என்ன பண்ணியிருக்கேன், 38 கம்பெனியில் வாங்கியிருக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நான் வந்து 9 மியூச்சுவல் ஃபண்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறது, இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது எப்படி போயிட்டு இருக்கு மார்க்கெட்டுன்னு. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சா எக்ஸ்ப்ளோர் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றது க்ரோவில் நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? டவுட் இருந்தால் நோட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இந்த இந்தியன் இண்டிசஸ், குளோபல் இண்டிசஸ். அது என்னங்க இந்தியன் இண்டிசஸ்? இண்டிசஸ் இப்போ இண்டெக்ஸ், குளோபல்னா வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் பார்க்குறது. இது எப்படி இந்த டேப் வரும் அப்படின்னா, இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டிசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்தியன் வேணுமா குளோபல் வேணுமான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்தியனில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் வந்து டாப் 3 நான் காமிச்சிருக்கேன். நிஃப்டி 50, நிஃப்டி பேங்கு, 5 நிஃப்டி அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா நிஃப்டி 50 ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் உள்ள ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட 4000 கம்பெனி இருக்குது. ஸோ அந்த 4000 கம்பெனி நம்ம லிஸ்ட் பண்ண முடியாது. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செபின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுறது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 4000 கம்பெனியில் டாப் 50 கம்பெனி எடுப்பாங்க. அந்த டாப் 50 கம்பெனி எப்படின்னா அந்த கம்பெனியோட கெப்பாசிட்டி, மார்க்கெட் வேல்யூவை பொறுத்து, பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து 50 கம்பெனி. அந்த 50 கம்பெனியோட சேர்ந்த வேல்யூ தான் இந்த 24,063 பாயிண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 0.1% அப்படின்னு 26 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ பாசிட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த நிஃப்டி 50 நிஃப்டி பேங்க்ன்றது இந்தியாவில் கூட பேங்கோட பேங்க் செக்டர். ஃபைன் நிஃப்டி அப்படின்னா ஃபினான்ஸ். இப்போ நம்ம மியூச்சுவல் இந்த முத்தூட் ஃபினான்ஸு, சோழமண்டலம் ஃபினான்ஸு அதெல்லாம் இதுக்கு கீழே வரும். ஸோ இந்த மாதிரி செக்டர் வைஸு இண்டெக்ஸ் இருக்கும். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இங்கே பார்க்கலாம். டே சேஞ்ச். இப்போ நெகட்டிவ் என்ன அர்த்தம்னா இன்றைக்கி டவுனில் இருக்குன்னு அர்த்தம். இந்த செக்டரில் டவுனில் இருக்குது, இந்த செக்டர் மட்டும் பாசிட்டிவ்னு அர்த்தம். இது வந்து ஹை எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ லோ போயிருக்கு பெரானம், இதுலேருந்து இதில் போயிருக்கு, அந்த மாதிரி பார்த்துக்கிறது. ஓகே, சாரி, இன்னையோட லோ ஹை பார்க்குறது. ஒரு நாளைக்கு எவ்வளோ லோ போயிருக்கு, எவ்வளோ ஹை போயிருக்கு, ப்ரீவியஸாக க்ளோஸ் ஆனது, என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆனது, எவ்வளோ ஓப்பன் ஆனது. ஓகேங்களா? ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னா காலையில் 9:15 ஓப்பன் ஆகிட்டு மதியம் 3:30 க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ஓப்பன் ஆகும்போது என்ன ப்ரைஸ் இருந்துச்சு, எவ்வளோ ஹை போயிருக்கு, எவ்வளோ லோ போயிருக்கு, இன்றைக்கி எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது. டே சேஞ்சுனா இன்னையோட சேஞ்ச் எவ்வளோ ஆயிருக்கு. இது வந்து டவுனில் இருக்குது, இதெல்லாம் டவுனில் இருக்குது, இதெல்லாம் பாருங்கள் பாசிட்டிவ் இருக்குது. இது வந்து குளோபல் இண்டிசஸ் பாருங்கள். இந்த நிஃப்டின்றது ஒன்றும் இல்லைங்க, சிங்கப்பூரில் கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டு. டவ் ஜோன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஓட ஸ்டாக் இண்டெக்ஸ். இந்த மாதிரி வேர்ல்டு வைடாக கூடிய இண்டெக்ஸ். இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இண்டிசஸ். ஓகேங்க, வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதான் சொன்ன மாதிரி ஆர்ஜி லிஸ்ட்டில் போட்டு நீங்கள் ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். அவங்க அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ப்போம். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு டேரெக்டாக பிளைண்டாக போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி நமக்கு தெரியணும். உங்களுக்கு நிறைய கம்பெனி தெரியும். ஸோ இப்போ வந்து கோல்கேட் தெரியும், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தெரியும், டாடா கன்சூமர் ப்ராடக்ட் தெரியும், ஐடிசி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேஸ், நெஸ்லே தெரியும். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுக்க ஃபீட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெஸ்லேயோட ப்ராடக்ட் தான் இருக்கும். அந்த 1-2 இயருக்கு வந்து நம்ம கொடுப்போம்ல, அதெல்லாம் நெஸ்லே ப்ராடக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான், மெனி கம்பெனிஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் வந்து ஆட்டோமொபைல் கம்பெனி நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கம்பெனின்னு தெரியுமோ அதெல்லாம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பாருங்கள் ஒரு கம்பெனி சர்ச் பண்ணி அவன்டல்னு ஒரு கம்பெனி நான் சர்ச் பண்ணேன். அப்படி சர்ச் பண்ண உடனே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஓப்பன் ஆன உடனே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்னு சொல்லுவோம். இந்த கம்பெனியோட 1 டே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள். இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, இங்கே போயிருக்கு, திரும்பி என்ன இருக்குது, அப்படியே டவுன் ஆகி இங்கே டவுன் ஆயிருக்கு, திரும்பி அப் ஆயிருக்கு. ஸோ 1 டே பெர்ஃபார்மன்ஸ் இது. இந்த 1 டேல என்ன இருக்குது பாருங்கள், 0.62% டவுன் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ₹1.30 குறைஞ்சிருக்கு ப்ரீவியஸ் டேயை விட. அதுதான் இது சொல்லுது. இப்போ 1 வீக்கோட வேணும்னா 1 வீக் நீங்கள் பார்த்துக்கலாம், 1 மந்த் பார்த்துக்கலாம், 1 இயர் பார்த்துக்கலாம். ஸோ 5 இயர் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராக் எப்படி இந்த ஸ்டாக் வந்து 5 வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்துக்கலாம். அப்போ இங்கே இருக்குது பாருங்கள், பை செல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. பைனா இங்கே பாருங்கள் குவான்டிட்டி, எத்தனை குவான்டிட்டி நீங்கள் வாங்க போகிறீங்க. ஒரு ஷேர் வந்து ₹206 உங்ககிட்ட இப்போ வந்து 412 14 இருக்குது அப்படின்னா 2 ஷேர் வாங்கலாம். 2 ஷேர் ப்ரைஸ் லிமிட் போட்டு வச்சுக்கலாம். ப்ரைஸ் லிமிட் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது இந்த மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக தான் வாங்கணும். இப்போ ₹206.25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகும், இந்த டுடே லோ வரும்போது வாங்கணும், இதே ப்ரைஸில் வாங்கக்கூடாது. அதேமாதிரி செல் பண்ணும்போது என்ன ஆகணும், நீங்கள் ₹200 வாங்கியிருக்கீங்கன்னா ₹300 போனால் உங்களுக்கு ₹100 லாபம் இருக்குது, அந்த மாதிரி தான் விற்கணும்.
ஓகேங்களா? லாப நஷ்டத்துல இருக்கும்போது விக்கக்கூடாது. அப்படி வித்தீங்கன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் எவ்வளோ நஷ்டம் காட்டுதோ போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பையின பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுங்க, குவான்டிட்டிய செலக்ட் பண்ணிக்கணும். எத்தனை குவான்டிட்டி உங்கள்ட்ட மணி இருக்கிறத பொறுத்து. அதுக்கப்புறம் உங்களுடைய பிரைஸ் வந்து என்ன பிரைஸ் வந்தா நீங்க இந்த ஸ்டாக்க வாங்குறீங்கிறத மாடிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதேமாரி செல்ன்றது அவ்வளோதான். உங்ககிட்ட இருக்க குவான்டிட்டி மட்டும் தான் செல் பண்ண முடியும். இப்போ உங்கள்ட்ட 2 குவான்டிட்டி இருக்குன்னா, 2 குவான்டிட்டி மட்டும் தான் செல் பண்ணலாம். 2 குவான்டிட்டிலேருந்து 1 குவான்டிட்டி செல் பண்ணிக்கலாம். வாட்டெவர். மினிமம் 2 சாரி மேக்ஸிமம் 2 குவான்டிட்டி செல் பண்ணலாம். மினிமம் 1 குவான்டிட்டி செல் பண்ணலாம். கரெக்ட்டா? இப்போ உங்ககிட்ட 2 குவான்டிட்டி தான் இருக்கு. ஆனா நீங்க 5 குவான்டிட்டி செல் பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? அதனால செல்லுன்றது வந்து உங்கள்ட்ட அவைலபிள் குவான்டிட்டிய செல் பண்ண போறீங்க. ஏன் செல் பண்றீங்க? நீங்க வாங்குனதுலேருந்து அந்த ஸ்டாக் வந்து இன்கிரீஸ் ஆயிருச்சுங்கிறதுக்காக நீங்க செல் பண்றீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருக்கனால செல் பண்றீங்க. அந்த காச வச்சு என்ன பண்ண போறீங்க? திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இல்ல அப்படின்னா வெளியில வித்ட்ரா பண்ணிக்க போறீங்க. இப்ப இன்னைக்கு செல் பண்ணீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு வந்து பணம் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே செக்யூர்டு தான். பயப்பட தேவையில்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் தரும். நீங்க வீட்ல இருந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. நான் 1 இயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். 1 இயரா பாருங்க. இங்க இருந்த ஸ்டாக்கு எங்க போயிருக்கு பாருங்க. இங்க பாருங்க 1 இயரோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. 254% ரிட்டர்ன். சப்போஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. 254%ன்னு வச்சுக்கோங்களேன். நத்திங் பட் 254% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா ரூ. 148 ஏறி இருக்கு. அப்போ இந்த ஸ்டாக் எவ்வளவு இருந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து சாரி ரூ. 60 இருந்திருக்குங்க. ரூ. 60 இருந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ரூ. 60 இருந்தது எங்கே போயிருக்கு? படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி ரூ. 206 போயிருக்கு. இப்போ நீங்க ரூ. 60 ஒரே ஒரு குவான்டிட்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எவ்வளவு விற்பீங்க? ரூ. 206. இப்போ எவ்வளவு கிடைக்கும் லாபம்? ரூ. 60 மைனஸ் 140 உங்களுக்கு லாபம். கரெக்ட்டுங்களா? அதுதான் கான்செப்ட். 1 இயர் பெர்ஃபார்ம் வந்து பாருங்க. இந்த மாதிரி போனா இந்த கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க 5 வருஷத்தோட நான் ட்ராக் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. 5 வருஷம் செலக்ட் பண்ணா ஆகுது. கிட்டத்தட்ட ரூ. 200 இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட ரூ. 3 இருந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. ரூ. 3 இருந்தது நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவுக்கு விற்கிறீங்க? ரூ. 203 விற்கிறீங்க. இதே ரூ. 3 இருக்கும்போது ஒரு 1000 ஸ்டாக் வாங்கியிருந்துச்சிங்களேன், எவ்வளோ வரும்? 1000 2 3 ரூ. 3000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட 1000 கிட்டத்தட்ட ரூ. 20,000 ரிட்டர்ன் கிடைக்குங்க. பாருங்க. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல ரிட்டர்ன்ல செல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஹியூஜ் ரிட்டர்ன் வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. பேங்க்லையும் எடுக்க முடியாது, லேண்ட்லையும் எடுக்க முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை கொஞ்சம் கற்றுக்குங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் தெரியல. உங்களுக்கு 207 ரூபா இருந்தால் போதும், ஒரு ஸ்டாக் வாங்கிடலாமா? ஸோ இது வந்து தௌசண்ட்ஸ் தேவையில்லை, லேக்ஸ் தேவையில்லை. நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான நல்ல கம்பெனியை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்வியூ பார்த்துக்கலாம். டுடே வந்து எவ்வளோ லோ போயிருக்கு, எவ்வளோ ஹை போயிருக்கு, 1 இயரில் எவ்வளோ லோ ஹை போயிருக்கு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கு, எவ்வளோ வால்யூம் நடக்குது. வால்யூம்னா ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு வாங்குறாங்க விற்கிறாங்கங்கிற வேல்யூம். எப்பவுமே பாருங்க 9 லட்சம் வேல்யூம் இருக்குங்க. போது இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ பிஸியாக நடந்துட்டு இருக்கு பாருங்க பிஸ்னஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்துக்கலாம், அந்த ஸ்டாக்கை பற்றி நியூஸ் பார்த்துக்கலாம், ஈவெண்ட் பார்த்துக்கலாம், இந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டு, மீட்டிங்கு என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற ஈவெண்ட் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்தராக இருக்கக்கூடிய அந்த டேப். நீங்கள் க்ரோவில் லாகின் பண்ணும்போது நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் செக்ஷனில் இதை மார்க்கெட் கேப்ன்றது அந்த கம்பெனியோட ஈக்விட்டி கெப்பாசிட்டி. ஸோ ஆல்மோஸ்ட் 5000 crore இருக்குது. அப்புறம் ப்ரைஸ் பர் ஏர்னிங்கு, ப்ரைஸ் பர் புக் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் பிஇ, டெப்ட்னா இந்த கடன் எவ்வளோ இருக்குது? கடன் 0.1 கம்மிங்க. இது எப்பவுமே பற்றி 1க்கு மேலே இருந்துச்சுன்னா வாங்கக்கூடாது. ஏன்னா கடன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே கம்மியாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இந்த ஏரியா ஃபுல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவ் இருக்கக்கூடாது. ROI ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். இது 32% வெரி குட் நம்பருங்க. இபிஎஸ் வந்து ஏர்னிங் பெர் ஷேர் 2.16 வெரி குட் நம்பர். டிவிடெண்ட் yield வந்து 0 தான், இவங்க கொடுக்கவே இல்லை. பட் மேபி இன் ஃபியூச்சரில் கொடுப்பாங்க. இது வந்து போனஸுங்க. டிவிடெண்ட் yieldன்றது போனஸ் கொடுக்குறது. எப்படி நம்ம வேலை பார்க்கும்போது கம்பெனி போனஸ் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணுச்சுன்னா போனஸ் கொடுப்பாங்க. புக் வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷேர் வந்து ரூ. 6 தான் இருக்கணும். பட் நமக்கு எவ்வளோ இருக்குது பாருங்க, ரூ. 206 இருக்குது. அப்போ பாருங்க எவ்வளோ டிமாண்ட், பீப்புள் வந்து எவ்வளோ பேர் வந்து டிமாண்டாக வாங்குறாங்க இந்த ப்ராடக்ட்டை, இந்த கம்பெனியை. பாருங்க அந்த மாதிரி இதான் ஃபேஸ் வேல்யூ சொன்னால் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுவாங்க, இந்த விலையை வச்சு டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குவார்ட்டர்லி இயர்லி செலக்ட் பண்ணிவிட்டு ரெவன்யூ பார்த்துக்கலாம். ரெவன்யூன்றது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த கம்பெனி வந்து அதனுடைய ரெவன்யூனா அவங்க எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த குவார்ட்டர் வந்து 52, அடுத்த குவார்ட்டர் 69, அடுத்து 54, 59, 66. இந்த மாதிரி குவார்ட்டர் வந்து என்ன இருக்குது பாருங்கள். நல்ல ஓரளவு நல்ல டீசெண்டான ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராஃபிட் செலக்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ராஃபிட் என்னன்னா இந்த ரெவன்யூலேருந்து எக்ஸ்பென்ஸ் ஆனதுக்கு எக்ஸ்பென்ஸு
சேலரி, ஸோ அந்த போனதுக்கு போக எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெட் ஒர்த்துன்றது வந்து குவார்ட்டர் வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா ஒர்த்து, அது நெட் ஒர்த்துன்றது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நூறுரூவா இருக்குது, அடுத்தது 110 ரூபா 110 ரூபா அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா அது நல்ல வெல்த் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம், அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது என்னங்க குவார்ட்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் 12 மாதங்களை வந்து 4 குவார்ட்டராக பிரிப்பாங்க. 3 மாதன்றது ஒரு குவார்ட்டர், ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஒரு குவார்ட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன்ன்றது ஒரு குவார்ட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஜூலை ஆகஸ்ட் ஒரு குவார்ட்டர், இந்த மாதிரி 3 மாதம் பிரிப்பாங்க. அதுக்குள்ள ரிசல்ட்ஸ் வந்து அவங்க எவ்ரி 3 மந்த்துக்கும் அப்டேட் பண்ணுவாங்க கம்பெனி. அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறதா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இதெல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வாங்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.